இதே அறிக்கை நான் சொல்றேன் அறிக்கை கைது போட்டால சிஎம் ஆனாங்க. அப்ப எத்தனை ஒயின் ஷாப் க்ளோஸ் பண்ணாரு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சுக்கிட்டு கேள்வி கேளுங்க. தெரிஞ்சுக்கிட்டு கேள்வி கேளுங்க. நான் சொல்றேன் விஜய் சார் என்ன சொன்னாரோ அதே க்ளோசிங் அதே வேர்ட் தான் சொன்னாரு. இல்ல இது வந்து ஏடிஎம்கே ஆட்சி நடந்து சொல்லிருக்கீங்க. ஸ்டாலின் சார் ஆட்சி நடத்த நீங்க சொல்லல. தப்பா சொல்லி உங்களோட அப்சர்வேஷன் தப்பு, உங்களோட கேள்வியே தப்பு. இதனாலதான் வந்து இங்க வந்து தப்பான ஒரு ஆட்சி, தப்பான ஆட்சின்னு சொல்லல, புதுசா ஒரு ஆட்சி வந்து புதுசா ஒரு ஆட்சி ஏன் காரணம்னா தவிர வந்து இந்த திராவிட ஆட்சியை கலைக்கிறதுக்கு இங்க திராவிடம் என்ன தெரியுமா? முடியாதுங்க. திராவிடம் நீங்க என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்களா? திராவிடம் நீங்க என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்களா? இதுதான் திராவிடம். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு பெண் வந்து ஏதோ பேசலாம். 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண் வந்து இந்த மாதிரி பேட்டி எடுத்துட்டாங்க. கரெக்ட் ஒழிச்சு கொண்டு வந்தது திராவிடம். இப்ப நீங்க என்கிட்ட இவ்வளவு தைரியமா பேசிட்டு காரணமே திராவிடம் தான். திராவிடத்தை ஒழிக்கணும்னு நினைக்காதீங்க. ஏதோ தப்பா ஏதோ ஒரு நினைக்கிறேன். 5 வருஷம் கழிச்சு அவங்க ஸ்டாலின் சார் வந்து விஜய் சார் வந்து என்ன உங்களுக்கு பிடிக்கல? என்ன சொன்ன புரியுதா? இங்க வந்து மாற்றம் எங்களுக்கு வந்து நான் தவறுன்னு சொல்லல, அது தப்பான மாற்றமா போயிடக்கூடாதுன்னு நாங்க சொல்றோம். தப்பான மாற்றமா போகும். ஆமா ஏங்க நான் சொல்றேன். ஒரு கரெக்டா பேசலாம். கண்டிப்பா நான் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன் வந்து டிவிக்கு ஆட்சியில தப்பு தொகுதியில நிக்கிற எம்எல்ஏவே யாருமே உனக்கு தெரியல. அதுதான் சொல்றேன். அதாவது புரிஞ்சு இந்த தொகுதியில இந்த மாதிரி ஒரு எம்எல்ஏ நிக்கிறாரு, இவர் நின்னாருன்னா நமக்கு நல்லது பண்ணுவாருன்னு தெரிஞ்சு ஓட்டு போட்டா அது சரியான ஒரு ஆட்சியா இருக்கு. விஜய் சாருக்காக மட்டும் இங்க ஓட்டு போட்டுட்டு ஆமா அப்படின்னு சொல்லல. நீங்க ஒரு தப்பான ஒரு நீங்க ஒரு எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட கேட்கறேன். லாஸ்ட் இயர் அந்த 5 இயர்ல நீங்க நல்லா படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லாட்சி நடந்துச்சா இல்லையான்னு சொல்லி. நல்லா படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்காக சொல்லல, மக்கள் வந்து அந்த ஆட்சியை படிச்சிருந்தாங்கன்னா அந்த ஆட்சியை குறை சொல்ல வாய்ப்பு. சாரி அவரோட காசுல எல்லாருக்கும் கொடுக்க போறாங்க மக்களுக்கு. எங்களோட காசு கொடுக்க போறாங்க. முந்தைய ஆட்சி அப்படிதான் நடந்தது. அதுதான் சார மாற்றத்துக்கு தானே போட்டிருக்கீங்க. மாற்றத்துக்கு தானே போட்டிருக்கீங்க. என்ன பண்ண போறீங்க? புவனேஷ்குமார் இந்தியன் டீம்ல வரும்போது சிம்பிள் வரும்போது யாருக்குமே தெரியாது மக்களுக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன, அவரோட திறமை என்ன இப்ப லாஸ்ட் 2020ல புவனேஷ்குமார் விளையாண்டாரா? விளையாண்டாரா? அரசியல் கிடையாது, பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை போயிட்டாங்க. என்ன பெர்ஃபார்மன்ஸ்? வர போற பெர்ஃபார்மன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி புவனேஷ்குமார் விளையாண்டாரு, ஆனா பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை. ஓட்டு வங்கி எவ்வளவு தெரியுமா? தமிழ்நாட்டோட ஓட்டு வங்கி எவ்வளவு வாங்கினான்னு தெரியுமா? அவரே சொல்லுங்க, எத்தனை ஓட்டு வாங்க, எத்தனை பேர் ஒதுக்கிருக்காங்க தெரியுமா? அவர் வாங்கினதுன்னா அவருக்கு எகென்ஸ்டா தான் ஆப்போசிட்ல இருக்கிறாங்க. அவர் ஆளணும்னு யாரும் ஓட்டு போடல, அவருக்கு எகென்ஸ்டா தான் ஆள் இருக்காங்க. ஏடிஎம்கேலும் சரி டிஎம்கேலும் சரி. இல்ல 5 வருஷம் நல்லாட்சி பண்ணிருந்தாங்கன்னா இப்பயே மாற்றம் இல்ல யாருமே சொல்லலையே. பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் யாருமே சரியில்லைன்னு சொல்லல. மாற்றத்துக்கு மக்கள் ஓட்டு போட்டுருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா அந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே எக்கச்சக்க ஸ்கீம் கொடுத்துருக்காரு பாருங்க. அந்த ஸ்கீம் எல்லாம் படிச்சு பாத்தீங்களா இல்லையா? ஆல்ரெடி இருக்கிற ஸ்கீம் தாங்க. ஏன்னா ஒரு ஸ்கீம் மாத்தி காமிங்க, ஒரு ஸ்கீம் மாத்தி காமிங்க.
ஸ்டாலின் சார் 5 வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு வருஷத்துக்கு இவ்வளவு ஒயின் ஷாப் மூண்டாங்க. அது பார்த்து எவ்வளவு ஒயின் ஷாப் திறந்தாங்கன்னு தெரியும்ல. எவ்வளவு பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க தெரியுமா குடிக்காதவங்க? இல்லனா நான் படிச்சிருக்கேன். அப்ப யோசிங்க. ஸ்டாலின் சார் ஒரு இப்போ விஜய் சார் ஒரு சண்டை போட போறீங்க இரும்பா. இது வந்து ஒரு சுதந்திர நாடு. விஜய் சார் ஒரு சைன் போட்டாங்க. நான் சொல்றேன் இது வந்து ஒரு சுதந்திர நாடு. இல்ல ஒரே நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். இது வந்து ஒரு சுதந்திர நாடு. யார் வேணா பேசலாங்கிற உரிமை தானே தவிர்த்து இது சண்டையெல்லாம் நான் சொல்லல. இது ஒரு- நான் என்னோட ஒப்பீனியன் சொல்றேன்.